Hi, this is Asha from Budget Friendly Tailor. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் கட்டிங் தான். ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 3 years பேபிக்கான ஃப்ராக். பட் அதுக்கு வந்து கிளாத் எப்படி இருக்குன்னா நீங்களே பாருங்க. இது வந்து ஒரு ப்ளவுஸோட பீஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்டிங் சாரீ போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு சிஸ்டர் 3 சிஸ்டர் வந்து சாரீ எடுத்துருக்காங்க. பட் இதுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இதில் 3 பீஸ் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் 3 பீஸ் இருக்குது, அவங்களே கொடுத்துருக்காங்க. அதோட லைனிங்கு இது அவங்க ஆல்ரெடி வச்சுருந்துருப்பாங்க போல். இதை லைனிங்காக போட்டு இந்த 3 பீசஸை ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ராக் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டு மேலே உள்ள பாட்டுக்கு மட்டும் ஒரு பிக்சரும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் இந்த லைனிங் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃப்ராக் ரெடி பண்ண போகிறோம். பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக மெஷர்மெண்ட் எடுத்தது, அதாவது அவங்களே மெஷர்மெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கிளாத்தை வந்து எட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. பேபியை வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது செஸ்டோட அகலம், ஃபுல் லென்த்து, அதாவது ஃப்ராக் வந்து ஃபுல் ஃப்ராக் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் ஃப்ராகோட லென்த்து ப்ளஸ் சுற்றளவு, அவங்களோட சுற்றளவு, அப்புறம் ஷோல்டர் டு செஸ்ட் வரைக்கும் இருக்கிற, ஹிப் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டு, ஹிப்போட அதாவது சுற்றளவு, அதாவது இடுப்போட சுற்றளவு, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட கிளாத் கட்டிங் தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீசஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃப்ளீட்ஸு தான், ஃப்ராக் மாதிரி தான் ஃப்ளீட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ராக் கட்டிங் மாதிரி வந்து பப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஸோ அதனால ஒரு ப்ளவுஸஸை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இந்த அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். அதாவது அவங்க வந்து வெறும் உடம்போட அகலமும் உயரமும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஷோல்டர் கவுண்ட் பண்ணி போட போகிறோம். ஷோல்ட்ரு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இந்த மாதிரி ஆம்கோலோட வளைவு, இந்த மாதிரி நான் எப்படி நார்மலாக வைப்பேன்றதை நான் உங்களுக்கு சொல்லி, இது வந்து 3 years பேபிக்கான ஒரு ஃப்ராக் கட்டிங்கிறனால ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ராக் போட்டிருந்துருப்பேன், அதுவும் அந்த பாப்பாவுக்கு பண்ணது தான். பட் இப்போ வந்து 3 years ஆயிடுச்சு. அப்போ வந்து 2 years, இப்போ 3 years. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் அது மார்க்கிங் எப்படி நான் பண்ண போகிறேன், அதாவது ஃப்ரண்ட் மார்க்கிங் மட்டும்தான். ஏன்னா ஹிப்புக்கு கீழே உள்ள லென்த்து வந்து ஒரு மாதிரி தான் வரும். நம்ம 2 பீஸுன்னால ஒரு பீஸை ஃப்ரண்ட்டும் ஒரு பீஸை பேக்குக்கு வச்சுட்டு உள்ள லைனிங் கிளாத் அட்டாச் பண்ண போகிறோம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் உள்ள பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக இது பண்ணுறேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.